இந்த 9, 18, 27 இந்த 3 தேதிகளில் பிறந்தவர்களுடைய பொதுவான குணாதிசயங்களை இப்ப நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாசிட்டிவான விஷயத்தை பார்க்கலாம். முதல் விஷயம், வாழ்க்கையில எவ்வளவு துன்பம் வந்தாலும் எவ்வளவு சிக்கல்கள் வந்தாலும் அதை தாங்கிக் கொள்ளும் மனப்பான்மை, மனப்பக்குவம் இவங்க கிட்ட இருக்கும். எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் இடிஞ்சு போய் உக்காந்துடாம அடுத்த கட்டம் என்ன செய்யணும்னு இவங்க யோசிப்பாங்க. எந்த ஒரு காரியமா இருக்கட்டும் இல்ல பிரச்சனையா இருக்கட்டும், உடனடியா அதை முடிக்கணும், அதற்கு ஒரு முடிவு காணணும்ன்றதுல ரொம்ப துடிப்போட இருப்பாங்க. இவங்க வாழ்க்கையில வெற்றி அடைவதற்கு முக்கியமான காரணம் இவங்களுடைய மனோதைரியமும் இவங்களுடைய துணிச்சலும் தான். இவங்க வெளியே ரோட்ல நடந்து போயிட்டு இருக்கும் பொழுது ஒரு விபத்தோ இல்ல யாராவது அடிபட்டு இருந்தாலோ உடனடியா அவங்களுக்கு உதவி பண்ணுவாங்க. நமக்கு என்னன்னு சொல்லிட்டு போக மாட்டாங்க. அதே நேரத்துல ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குது, அங்க நியாயத்துக்கு எதிரான விஷயங்கள் நடந்துட்டு இருக்குன்னா அதை தட்டி கேட்கறதுல இவங்க தயங்கவே மாட்டாங்க. தானம் தர்மம் செய்யறது இவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். குறிப்பா ரத்த தானம், அன்னதானம் இதெல்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்டோட செய்வாங்க. உடல் உறுப்புகள் தானம் கூட சில பேர் செய்யறதுக்கு முன் வருவாங்க. தனக்கான மரியாதை எல்லா இடத்துலயும் கிடைக்கணும்னு நினைப்பாங்க. கௌரவத்தை ஒருபோதும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. ரொம்பவும் தொலைநோக்கு பார்வை இவங்க கிட்ட இருக்கும். சொத்துக்கள் வாங்குறதா இருக்கட்டும், நகைகள் வாங்கி வைக்கிறதா இருக்கட்டும், ஃபியூச்சர்ல நமக்கு தேவைப்படும்ன்றதுக்காக இப்பவே நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி வைப்பாங்க. லக்ஸூரியஸா சொகுசா வாழணும்னு நினைப்பாங்க. இவங்க எடுக்கிற எந்த ஒரு காரியமா இருக்கட்டும், செயலா இருக்கட்டும், இவங்களுக்கு மனநிறைவு, ஃபுல் சாட்டிஸ்பாக்சன் இருந்தால் மட்டும் தான் அதை செய்வாங்க. அரைகுறை மனதோட எந்த ஒரு வேலையும் இவங்க செய்ய மாட்டாங்க. இவங்களுடைய வாக்குவாதம் பாத்தீங்கன்னா நல்லா பாயிண்டா பேசுவாங்க. இவங்களை மீறி யாரும் பேசவே முடியாது. அந்த அளவுக்கு கரெக்டா பேசுவாங்க. எப்பவுமே இவங்களுடைய மனசு அமைதியா இருக்காது. ஆழமான கற்பனை அல்லது ஆழமான சிந்தனையில மூழ்கி இருக்கும். ரோஷமும் தன்மானமும் இவங்க கிட்ட ரொம்ப அதிகமா இருக்கும். அடுத்தவங்க இவங்க கிட்ட எந்த ஒரு வேலையை ஒப்படைக்கிறதா இருந்தாலும் அன்பா ரெக்வெஸ்ட் பண்ணி கேட்டா அதை ஏத்துப்பாங்க, அதை செஞ்சு முடிப்பாங்க. ரொம்ப திமிரா இவங்களுக்கு ஆர்டர் பண்ற மாதிரி, கமெண்ட் பண்ற மாதிரி கொடுத்தா இவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. அந்த வேலையை அவங்க செய்யவே மாட்டாங்க. இவங்க ரொம்பவும் உணர்ச்சி வசப்படுவாங்க. நகைச்சுவையான ஒரு விஷயத்தை பார்க்கும் பொழுது ரொம்பவும் ரசிச்சு மகிழ்ச்சியா குலுங்கி குலுங்கி சிரிப்பாங்க. அதே நேரத்துல கோபம் வந்துருச்சுன்னா இவங்களை கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. கோபத்தின் உச்சிக்கே இவங்க போயிடுவாங்க. ஒரு பொது இடத்துலயோ இல்ல அதிகமா மக்கள் கூடி இருக்கிற இடத்துலயோ ஏதாவது ஒரு அநியாயம் நடந்துச்சுன்னா இவங்க தான் முதல்ல குரல் கொடுப்பாங்க. யாரையும் இவங்க எதிர்பார்க்க மாட்டாங்க. தன்னுடைய வாய்ஸை ரைஸ் பண்ணி அந்த லீடர்ஷிப்பை எதிர்த்து தட்டி கேட்பாங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செய்யற அந்த மனப்பான்மை ரொம்ப அதிகம். இவங்க கிட்ட ஏதாவது ஒரு விஷயத்தை ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டுட்டாங்கன்னா முடியாதுன்னு அவங்க மூஞ்சுக்கு நேரம் இவங்க சொல்லவே மாட்டாங்க. கடன் வாங்கியாவது அடுத்தவங்களுக்கு இவங்க உதவி செய்வாங்க. இவங்களை நடைப்பிரியர்கள்னு சொல்லலாம். நடைப்பயிற்சி செய்யறது இவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். காரு, பைக்குன்னு எத்தனை வாகனங்கள் வச்சிருந்தாலும் நடக்கிறது ரொம்பவுமே இவங்களுக்கு பிடிக்கும். வேகமா, பிரிஸ்கா, ஆக்டிவா நடப்பாங்க. அதே நேரத்துல இவங்களுக்கு டிரைவிங் ரொம்பவுமே பிடிக்கும். சைக்கிள்ல தொடங்கி பைக்கு, கார்ல இருந்து கனரக வாகனங்கள் வரை இயக்கிறது இவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். ரொம்ப வேகமா, அதே நேரத்துல விவேகமா வாகனங்களை இயக்குவாங்க. வெளியூர், வெளிநாடுகளுக்கு பயணம் செய்யறது இவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். நிறைய பேருக்கு வெளிநாட்டு உத்தியோகம் கிடைக்கும். அங்க போனாலும் கூட நிறைய இடத்துக்கு சுற்றுலா போவாங்க. இவங்களுக்கு டிராவல் பண்றது ரொம்பவுமே பிடிக்கும். நிறைய டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு போனோம், அங்க இருக்கிற விஷயங்கள் எல்லாம் ரசிக்கணும்னு நினைப்பாங்க. மலை ஏறுதல், ட்ரெக்கிங் இவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். தெய்வ பக்தி இவங்க கிட்ட ரொம்ப அதிகமா இருக்கும். ஆன்மீகத்துல நிறைய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். நிறைய புனித யாத்திரைகள் இவங்க மேற்கொள்வாங்க. நேர்த்தி கடன்கள் வச்சுக்கிறதுல இவங்களை மிஞ்சறதுக்கு ஆளே கிடையாது. பாவ புண்ணியத்துக்கு கட்டுப்பட்டு இவங்களுடைய வாழ்க்கைய இவங்க நடத்துவாங்க. அடுத்ததா இவங்களுக்கு விளையாட்டுகள்ல பெரிய இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இன்டோர் கேம்ஸ்ல இருந்து அவுட்டோர் கேம்ஸ் வரைக்கும் எல்லாத்துலயுமே ஒரு கை பார்ப்பாங்க. வாலிபால், ஃபுட்பால், ஹாக்கி, டென்னிஸ், கிரிக்கெட்னு எல்லாத்துலயுமே இவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கும். இன்டோர் கேம்ஸான கேரம் போர்டு, செஸ், கார்ட்ஸ் எல்லாமே இவங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும். அதுல வெற்றியும் இவங்க அடைவாங்க. சாப்பாட்டு விஷயத்துல அசைவ பிரியர்களா இருப்பாங்க. நான் வெஜிடேரியன்னா அந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்ட் அதிகமா இருக்கும். ரொம்பவும் ரசிச்சு சாப்பிடுவாங்க. ஆனா ஒரு வயதுக்கு மேல சாப்பாட்டு மேல இவங்களுக்கு இருக்கிற அந்த இன்ட்ரெஸ்ட் படிப்படியா குறைஞ்சிடும். சரிங்க, அடுத்தது சில நெகட்டிவான விஷயங்களை பார்க்கலாம். அதுல முதல் விஷயம் படபடப்பு. இவங்களுக்கு வரும் கோபம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு உச்ச கட்டத்துல போயிடும். யாராலையுமே இவங்களுடைய கோபத்தை அவ்வளவு சீக்கிரம் கண்ட்ரோல் பண்ணவே முடியாது. அந்த நேரத்துல உணர்ச்சி வசப்பட்டு படபடனாகி அவங்களுடைய உடம்பெல்லாம் நடுங்க ஆரம்பிக்கும். அந்த அளவுக்கு கோவப்படுவாங்க. இதன் காரணமா இருதயம் ரிலேட்டடா இல்ல ஹை பிரஷர் இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படும். வாழ்க்கையின் முற்பகுதியில இவங்களுக்கு பொருளாதார ரீதியா நிறைய பிரச்சனைகள் இருக்கும். வாழ்க்கையுடைய பிற்பகுதியில தான் இவங்களுக்கு வீடு, சொத்து, சுகங்கள் எல்லாமே கிடைக்கும்.
சில பேருக்கு பிறக்கும் பொழுதே பூர்வீக சொத்துக்கள் இருக்கும், ஆனா அதை நீங்க முழுமையா பயன்படுத்த முடியாது. அப்படி இல்லைன்னா உங்களுடைய கைவிட்டு அது போயிடும். அடுத்ததா, உங்க கூட பிறந்தவங்களால உங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் இருக்காது. அவங்க கூட சண்டை மட்டும்தான் இருக்கும். குறிப்பா உங்களுடைய மூத்த சகோதரர்கள் கிட்ட பாத்தீங்கன்னா இணக்கமான ஒரு போக்கே இருக்காது. எப்பவுமே சண்டை சச்சரவுகள் நிறைந்துதான் இருக்கும். உங்களுடைய இளைய சகோதரர்கள் கிட்ட பெருசா எதுவும் சண்டை இல்லைனாலும் அவங்களாலையும் உங்களுக்கு எந்த ஒரு ஆதாயமும் இருக்காது. உங்களுடைய அம்மாவுக்கும் பாத்தீங்கன்னா உங்க மேல கொஞ்சம் பிரியம் கம்மியா தான் இருக்கும். அப்பாவுக்கு தான் உங்களை ரொம்பவுமே பிடிக்கும். அம்மாவுக்கு உங்க கூட பிறந்த மத்த சகோதரர்கள் மேலதான் பாசம் அதிகமா இருக்கும். உங்களுக்கு தைரியமும் கோபமும் ரொம்ப அதிகம். அதனால உங்க முன்னாடி யாருமே உங்களை பத்தி குறை சொல்ல மாட்டாங்க. ஆனா உங்களை பத்தி பின்னாடி நிறைய புரளிகள் பேசிக்கிட்டு இருப்பாங்க. உங்களுக்கு மரியாதையோ கௌரவமோ கொடுக்கலனா ஒரு முறை 2 முறை நீங்க மன்னிப்பீங்க. 3வது முறை கடல் மாதிரி நீங்க பொங்கி எழுந்துப்பீங்க. வாழ்க்கையில எந்த ஒரு விஷயத்தை அடையறதா இருந்தாலும் ஒரு பெரிய போராட்டம் இருக்கும். ஆனா கடைசியில வெற்றி உங்களுக்கு தான். உங்களுடைய வாழ்க்கையில பல இழப்புகளை நீங்க சந்திச்சிருந்தாலும் அதை யாருக்கிட்டையுமே பெருசா சொல்லி புலம்பிட்டே இருக்க மாட்டீங்க. அடுத்த கட்ட வாழ்க்கையை நோக்கி நீங்க நகர்ந்து போவீங்க. அதான் உங்ககிட்ட இருக்க சிறப்பான ஒரு பலம். அடுத்ததா இவங்களுடைய கல்வி. நிறைய பேர் டாப்பர்ஸா இருப்பாங்க, சில பேர் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்ஸா இருப்பாங்க. மற்ற பாடங்களை காட்டிலும் கணக்கு பாடத்துல இவங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் இருக்கும். மேக்ஸ ரொம்ப ஈஸியா புரிஞ்சுப்பாங்க. அது மட்டும் இல்ல, வாழ்க்கை கணக்குகளையும் இவங்க ரொம்ப சுலபமா புரிஞ்சுப்பாங்க. அடுத்ததா தொழில் மற்றும் உத்தியோகம். உத்தியோக ரீதியா பாத்தீங்கன்னா மேனேஜரியல் ஸ்கில் இவங்களுக்கு இயல்பாவே இருக்கும். தனக்கு கீழே ஒரு 4 பேரை வச்சு வேலை வாங்குறது இவங்களுக்கு ரொம்ப சுலபமா இருக்கும். இவங்களுக்கு டெக்னிக்கலா நிறைய விஷயங்கள் தெரியுதோ இல்லையோ, ஆனா இவங்களுக்கு கீழே இருக்கிறவங்கள எப்படி வேலை வாங்கணும் அப்படின்றது இவங்க நல்லாவே தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ராணுவம், போலீஸ், பாதுகாப்பு துறைன்னு மக்களை பாதுகாக்கும் துறை, தீயணைப்பு துறை, இந்த மாதிரி துறைகள்ல வேலை செய்யறது இவங்களுக்கு ரொம்பவுமே பிடிக்கும். இன்ஜினியர்ஸா இருந்தாங்கன்னா குவாலிட்டி செக்கிங், டெஸ்டிங், இந்த மாதிரி ஃபீல்டுல இவங்க இருப்பாங்க. தொழில் ரீதியா பாத்தீங்கன்னா இந்த டிராவல்ஸ் வச்சுக்கிறது, கால் டாக்ஸி மற்றும் லாரி டிரான்ஸ்போர்ட், இந்த மாதிரி கனரக வாகனங்கள், ரொம்ப ஹெவியான மெட்டீரியலை பயன்படுத்தும் அந்த பிசினஸ் எல்லாமே இவங்களுக்கு பெரிய லாபத்தை கொடுக்கும். அடுத்ததா குடும்ப வாழ்க்கை. இவங்களுக்கு சண்டை போடும் குணம் இயல்பாவே இருக்கும். வாக்குவாதம் செய்யறது இவங்களுடைய இயல்பு. அதனால காதலிக்கும் பொழுதும் சரி நிறைய சண்டைகள் போட்டுக்கிட்டு இருப்பாங்க. திருமணத்திற்கு பிறகும் சரி மனைவி கிட்டையோ கணவன் கிட்டையோ தொடர்ந்து சின்ன சின்ன விஷயங்களுக்கு கூட வாக்குவாதம் செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க, சண்டைகள் போட்டுக்கிட்டே இருப்பாங்க. இவங்களுக்கு வாய்க்கும் அந்த கணவன் மனைவி அமைதியானவர்களா இருந்துட்டா பெரிய பிரச்சனை கிடையாது. அவங்களும் அதிகமா பேசக்கூடியவர்களா இருந்ததுன்னா கொஞ்சம் அதிகமாவே சலசலப்புகள் இருக்கும். சண்டை போடும் பொழுது எந்த அளவுக்கு கோபத்தை காட்டுறாங்களோ அதே நேரத்துல அன்பை பொழியும் போதும் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அன்போட காதலோட இவங்க நடந்துப்பாங்க. இவங்களுக்கு நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. பணபலத்தை காட்டிலும் படைபலம் ரொம்ப அதிகமா இருக்கும். உண்மையான நண்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. ஆனா அவங்களால இவங்களுக்கு பெரிய ஆதாயம் இருக்காது. நண்பர்களுக்கும் இவங்க தான் நிறைய பேர் ஹெல்ப் பண்ணுவாங்க. அடுத்ததா இவங்களுடைய உடல்நிலை. உடல்நிலைன்னு வரும்பொழுது குறிப்பா இவங்களுடைய பற்கள் மற்றும் இருதயத்திற்கு எப்ப பார்த்தாலும் தொந்தரவு வந்துகிட்டே இருக்கும். பல் பாத்தீங்கன்னா சொத்தை இருக்கும், பல் எடுக்கிற மாதிரியான சூழ்நிலை, பல்வலின்னு இவங்க பல்லுக்கு ரிலேட்டடா நிறைய செலவு பண்ணுவாங்க. பற்கள்ல நிறைய வலி வந்துகிட்டே இருக்கும். அடுத்ததா இருதயம். ஹார்ட்டும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பலவீனமா இருக்கும். சில நேரங்களில் பிளாக்கேஜ் ஏற்படுறதுக்கும் வாய்ப்பு இருக்கு. அறுவை சிகிச்சை கட்டாயமா இவங்க செஞ்சிருப்பாங்க. ஏதோ ஒரு அறுவை சிகிச்சை இவங்களுடைய உடம்புல கட்டாயமா நடந்திருக்கும். அடுத்ததா பைல்ஸ் பிரச்சனை நிறைய பேருக்கு இருக்கும். பாதத்திலையும் பாத்தீங்கன்னா வெடிப்புகள் இருக்கும். இவங்களுடைய பாதம் மென்மையா இருக்காது, ரொம்ப ஹார்டா பிளவுகள் நிறைய இருக்கும். ரத்த கொதிப்பு ரொம்ப அதிகமா இருக்கும். லோ பிபி இருக்காது, ஹை பிபி இருக்கும். உயர் ரத்த அழுத்தம் இருக்கும். உங்களுடைய கோபம் உச்சகட்டத்தை அடையறதுனால உங்களுடைய ரத்தம் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு பிரஷர் அதிகமாகி உங்களுக்கு பிரச்சனைகளை கொடுக்கும். எப்பவுமே பிபி விஷயத்துல நீங்க கேர்ஃபுல்லா இருக்கணும். சாப்பாட்டு விஷயத்துல உப்பு, காரம், புளிப்பு இதெல்லாம் ரொம்ப அதிகமா இருக்கணும்னு நினைப்பீங்க. காரசாரமா சாப்பிடணும்னு நினைப்பீங்க. இத கொஞ்சம் நீங்க குறைச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுடைய உடல்நிலையில ஒரு பெரிய முன்னேற்றம் ஏற்படும்.